ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ 3 நாள் ரிவ்யூ பார்த்துடலாமா? டியூஸ்டே, வெட்னஸ்டே, இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ 3 நாள் ரிவ்யூ பண்ணுறதுனால வீடியோ இன்றைக்கி ரொம்ப லென்த்தாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். இதை எப்படி சொல்கிறதுனா, ஷார்ட்டாகவே நம்ம ரிவ்யூவும் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை கைஸ், மித்ராவின் ஆட்டம் ஆரம்பம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. சரிங்களா? அந்த கண்ணாடி கிழிச்சதுலேருந்து டியூஸ்டே என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ஆஃபீஸ் கூப்பிடுவா. ஆஃபீஸுக்கு கூப்பிடையில் இந்த காரில் வர்றதுக்கு வரமாட்டேன்ருவா. அப்புறம் ஆட்டோவில் போயிருப்பாளாட்டிருக்குது. ஆட்டோவில் போய் இறங்கையில் இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு காணிகிட்டு இருப்பாப்புல. யார்? ஆதி. ஆனால் அது கனவு. சரிங்களா? தூக்கிட்டு போகிற மாதிரி நினச்சி பார்ப்பான் இல்லையா, அது கனவு. யார்? நம்ம ஆதி நினச்சி பார்த்துட்ருக்காப்புல. அதுக்கப்புறம் வேறு என்ன, அதாவது எப்பயுமே பாரதி தான் கனவு உலகத்துலேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த தடவை ஆதி நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே போனோடனே துறையை பார்த்தோன்னே அங்கே துறை கூட ஒரு ஃபைட்டு. நீ தாண்டா என்னையை கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாரதி என்னது ஆதியை கொல்ல பார்த்தானா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக்காக. மித்ரா சும்மாவே ஆதி மேலே உசுராக இருப்பா. சரியா? இனி வேறு கொல்ல பார்த்தான்னு சொன்னங்காட்டியும் மித்ரா டென்ஷன் ஆகிட்டா. ஸோ எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டே தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கேஸ். அப்புறம் நேற்று என்ன நடந்திருக்கு, அதே அந்த ஆஃபீஸில் வச்சே தான் இந்த 3 நாளும் கதையை எடுத்துருப்பாங்களாட்டிருக்குது. செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸு, புதன்கிழமை ஆஃபீஸு, இன்றைக்கி வியாழக்கிழமை ஆஃபீஸ் எபிசோடு தான். இன்றைக்கி தான் எல்லாம் வீட்டுக்கு போய் தோசை சாப்பிட்ற அளவுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா கைஸ், அதாவது டாக்டர் தண்ணியே படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். நம்ம மேடம் காலில் காப்பியே ஊற்றிடும், அது சுட சுட ஊற்றிடும். ஸோ நம்ம ஆதி துறையை வச்சு செஞ்சுருப்பாப்புல. எங்களுக்கு குபீர் சிரிப்பெல்லாம் அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் எதுவுமே வரலைங்க. சரிங்களா? துறையை அடித்தது நல்ல விஷயந்தான், இல்லைன்னா சொல்ல. ஏன்னா அவன் பண்ணுற விஷயத்துக்கு அவன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் ஆதி என்ன பண்ணுறது, அதாவது இவன் தெரிஞ்சே ஒருத்தவங்க சொல்லி இவன் செய்கிறான். ஆனால் நீ சுய புத்தியோடையே தானே நினைவலைகளை அழித்த. அப்போ உன்னை என்ன செய்கிறது ஆதி? புரியுதுங்களா? நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டான்னு கூட தெரியாமல் ஒரு விஷயத்தை போய் பண்ணிட்டோன்ட்டு இன்றைக்கி ஒரு குடும்பமே, ஒரு ஆம்பளை ஆள் இல்லாமல் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, காரில் வரும்போது பாட்டு பாடுறது என்ன, அவள் மித்திர பாட்டெல்லாம் பாட வேணாம்னு சொல்லி இப்போ ஆஃப் பண்ணுறது என்ன. ஐயோ சாமி, சீரியல் ரொம்ப வளவலா கொலான்னு இருக்குது. ரொம்ப வளவலா கொலான்னு இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ இது பண்ணணுன்னு அவசியமே இல்லை. சரியா? சீக்கிரம் மித்ரா பற்றி எல்லாத்துக்கும் ஆதிக்கு தெரிய வச்சா வேலை முடிஞ்சுது. இல்லை, இந்த பாரதி அக்கா வாயவே திறக்க போகிறது இல்லை, அது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. சரியா? ஒன்று ஆதியாவது வெளியே எடுத்து போய் வீட்டிலேருந்து வெளியில் போய் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட தெரியாது. அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீடை விட்டால் ஆஃபீஸு. குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓடிட்டு இருந்தாங்க நம்ம சொன்னோம் இல்லையா? அதனால் இப்போ ஆஃபீஸில் வச்சு எபிசோடு எடுப்பாங்களாட்டிருக்குது. இனி அடுத்து நம்ம இந்த ஆஃபீஸ்லேயே குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுன்னு சொன்னால் அடுத்து வெளியில் போய் எடுப்பாங்களாட்டிருக்குது. என்ன இது? இல்லை என்னன்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் நம்ம பாரதி கூமுட்டைக்கு ஒரு சின்ன அட்வைஸ் நம்ம சொல்லிக்கலாமா? அதாவது இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் உண்மையை சொல்லிட்டு அவன் ஏற்றுக்கலை. சரியா? என்னமோ ஆகிட்டு போகுது. இதனால் 5 வருஷமாக புருஷன் இல்லாமல் தானே அந்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்க. ஏற்றுக்கிறான், ஏற்றுக்கலைன்னா நீ வாட்டுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு நீ வாட்டுக்கு போய் வாழு. இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கணுமா? அவன் மித்ரா கொடுமைப்படுத்துறதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறதுக்கு இவ பேசாமல் உண்மையை சொல்லிகிட்டே போயிடலாமே. ஆதி ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்கலைன்னா என்ன? உசுரெல்லாம் ஒன்றும் போகாது கைஸ். சும்மா இவ தான் நம்மள்கிட்ட பீலா விட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. உசுரெல்லாம் அவனுக்கு ஒன்றும் போகாதுங்க. ஏங்க, குளத்துக்குள்ளே தூக்கி குளத்துக்குள்ளேருந்து விழுந்தான், பிழைக்கலையா? அப்புறம் நைட்டு ஒரு நேரம் ஷோல்டர் பெயின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, பிழைக்கலையா? இந்த உண்மையை சொன்னால் மட்டும்தான் இவர் செத்து போயிடுவாரா? யாருக்கிட்டடா காதை குத்துறீங்க? குளத்துக்குள்ளே விழுந்தே சாகலையாமா, இந்த சைடு வலிச்சே சாகலையாமா. அப்புறம் உண்மையை சொன்னால் மட்டும் எப்படா சாவான்? உண்மையை தான் சொல்லி தொலைங்களேன்டா, முடியலடா எங்களால். ஐயோ சாமி, பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடியே கெடுன்ற மாதிரி. ஆனால் உனா இவளுக்கு கையில் ஒன்று அடிபட்டுருது. போன வாரம் தான் கையில் அடிபட்டு கையை தூக்கிட்டு தெரிஞ்சா. இப்போ காலில் அடிபட்டு காலை தூக்கிட்டு தெரியுறா.
ஐயோ சாமி, இவளுக்கு இதே பொழப்பு தான் இந்த பாரதிக்கு. சரியா, வேறு என்ன ஒரு இதுவுமே கிடையவே கிடையாது. எதையாவது ஒரு காயமாக்கிக்கிட்டு காலு கையை தூக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பொழப்பு. சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன கேஸ், அவ்வளோதான் கேஸ். மித்ராவோட சில்லறத்தனமான புத்தியெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோவப்பட வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, தோசை ஊற்றி கொடுத்துருப்பா, ரொம்ப அக்கறையாக தோசை ஊற்றி கொண்டு வந்து தர்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பழைய மாவாமா. பழைய மாவில் தோசை ஊற்றுனா அந்த குழந்தைங்களோட வயிறு என்னத்துக்காகிறது? ஐயோ சாமி, சுத்தமாக முடியல. நான் தான் ஒன்று சொல்லியா கைஸ், இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், அப்போ தான் இவ திருந்துவா. சரிங்களா, அது வரைக்கும் இந்த ஜென்மம் திருந்தவே திருந்தாது. சரிங்களா, இந்த இவனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது தான் இந்த லூசு பைக்கு வாயவே திறக்கும், இல்லைன்னா வாயவே திறக்காதுங்க. ஏங்க, பழைய மாவில் கொண்டு போய் தோசை ஊற்றி கொடுக்குறேன்னு சொல்லி கிச்சனில் வந்து சந்தோஷப்பட்டு நின்றுட்டுருக்குறா. நான் பழைய மாவில் அந்த குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன், எப்படியோ பழைய மாவை காலியாக்கியாச்சு, இப்போ புது மாவில் நம்ம தோசை ஊற்றிங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவை திறக்கணும். அந்த தோசை மாவில் பள்ளி ஏதாவது விழுந்துடணும், அவள் அந்த தோசையை திங்க முடியாமல் போயிடணும். எவ்வளோ ஒரு எண்ணம் பாருங்களேன். அந்த குழந்தைங்களோட வயிறு என்னத்துக்காகிறது? இப்போ பாருங்கள், இவள் இந்த தோசை மாவில் ஊற்றி சுட்டா மட்டும் இவளுக்கு என்ன நல்லாவா இருக்க போகுது? என்ன ஒரு எண்ணம், என்ன ஒரு கெட்ட புத்தி. அது பாட்டி இருந்துட்டு இவன் நல்ல எண்ணத்தில் கொல்லிக்கட்டையை வைக்கிச்சு, கரெக்டாக தான் சொல்லிச்சு. ஆனால் அந்த பாட்டி இதை எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டத்தில் வந்து பாட்டியே டென்ஷன் ஆகி உண்மையை சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், யார் தான் உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, எப்போ தான் உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல, யார் தான் வந்து ஆதிக்கு ஞாபகப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல, இல்லை மித்ரா பற்றி உண்மையாவது ஆதிக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. தயவு செஞ்சு இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்கடா, முடியலடா எங்களால். ஓகே கேஸ், மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்னையா இவ்வளோ ரொம்ப மொக்கையாக இருக்குது சீரியலு, நல்லா போயிட்டு இருந்த சீரியலுக்கு அப்படியே கெடுத்து வைக்கிறாங்க. ஸோ சாமி முடியல. அந்த கார்த்தி அவங்க அம்மா செத்ததுக்கு பேசாமல் சாமுண்டி வீட்டில் யாராவது செத்து போயிருந்தா கூட நிம்மதி தான். நல்லாவே இல்லைங்க. அத்தனை ஹெல்ப்பு பண்ணியிருப்பான், அதெல்லாம் நன்றி. அதான் சொல்கிறியா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு நன்றி கெட்ட ஜென்மம். யார்? இந்த சாமுண்டீஸ்வரி. கார்த்தி செஞ்ச நல்லது எதுவுமே இந்த அம்மா கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த உண்மையை மறைச்சி டிரைவராக நடித்தது தான் இந்த அம்மாவுக்கு வந்து தப்பாகப்படுது. அதுக்கு நம்ம சந்திரா வேற நல்லா கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருக்கிறா. இனி என்றைக்கு சந்திராவோட புட்டி இவளுக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. அப்புறம் கீழே வேறு ஏதோ ஆடு போட்டே இருக்கிறாங்க, என்னமோ கார்த்தி உங்களோட நீங்கள் நினைக்கிற மாதிரி புதிய கெட்டப்பில் கோட் சூட்டில் செங்கல் சூளையில் வச்சு ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சார், நாங்கள் வந்து கார்த்திகை கோட் சூட்டில் வேட்டி சட்டையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சரிங்களா. எங்களுக்கு வந்து கதையாக கொண்டு போங்க. சும்மா ரேவதி ஒரு லூஸு, அது ஒரு மாதிரி சூசைட், இதோட 2வது தடவை முதல் தடவை குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடந்தா, இப்போ மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா. ஐயோ சாமி முடியல. பொண்ணு இந்த கேரக்டர் இல்லைன்னா தூக்கி விட்டுட்டு கடைசி பொண்ணை தூக்கி ஜோடியாக போடுங்க, வேலை முடிஞ்சது. முதல் சீசனுக்கு இந்த சீசனுக்கு கனெக்ஷன் செட் ஆகிரும். முதல் சீசனில் தீபா வந்து பாடகி, இந்த சீசனில் லாஸ்ட்டு பொண்ணு பாடகி. ஸோ கணக்கு ஈக்குவல், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அந்த மாதிரி கதையை கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன, வாரிசு சூப்பர் 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 சூப்பர். வாரிசை பற்றி குறை சொல்கிறதுக்கே இல்லைங்க. தரமான நாடகம். ஜீ தமிழில் பொறுத்தளவு வாரிசு சீரியல் வந்து தரமான சீரியல், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தமிழ் ஆக்டிங்காக சரி, சிபி ஆக்டிங் சரி, ஜனாமா ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. யாரையுமே குறை சொல்கிற மாதிரியே இல்லைங்க, நல்லா இருக்குது. வாரிசு சீரியல் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோமா, இனி அந்த சீரியலும் எடுத்து விட்ருவாங்க. ஐயையோ, நம்ம சொல்லவே கூடாது, வாயவே திறக்கவே கூடாது, அந்த சீரியல் மொக்கையாத்தாயாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அப்புறம் வேறு என்ன, மகா சங்கமம், வீரா, சின்னஞ்சிரிக்கிளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இனியோட வியாழக்கிழமை ஆகிப்போச்சு, நாளையோட வெள்ளி, இந்த ஒரு வாரம் தானே சொன்னாங்க. ஓகே டன். அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். உங்களோட நிறைகுறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதயம் சீரியல் ரொம்ப வளவலாக குலகுலான்னு இருக்குது. மித்ராவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு. சீக்கிரமே இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? பை கைஸ், நாளைக்கு பார்ப்போம். பை.